ஹலோ ஆல், வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லீஃப் டிசைன் லீஃப் ஷேப் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லீஃபோட சென்டரில் ஒரு லைனு மார்க்கிங்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ லீஃப்க்கு நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் லீஃப் டிசைன் அப்படின்னு போட்டிங்கன்னா மரம்லாம் வரும். அந்த மரத்தை கூட நீங்கள் ட்ரேசிங் பண்ணி இந்த 3 டைப்பையுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த சென்டர்லேருந்து ஒரு செயின் போட்டு மேலே ஒரு லாக் போட்டுட்டோமா, அந்த நூலை அப்படியே கீழே இழுத்து ஒரு செயின் ஒரு லாக்கு. ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை விட இறக்கமாக இருக்கணும். இப்போ சைடில் ஒரு செயின் ஒரு லாக்கு, மறுபடியும் அதை அப்படியே நடுவில் குத்தி ஒரு செயின் ஒரு லாக்கு. இப்போ இந்த பக்கம் ஒரு செயின் ஒரு லாக்கு, மறுபடியும் அதை அப்படியே கீழே இழுத்துட்டு செயின் ஒரு லாக்கு. இந்த பக்கம் செயின் ஒரு லாக்கு. மறுபடியும் அந்த சைட்லேருந்து கீழே நடுவில் இறக்கும் போது ஒன்றுக்கு கீழே ஒன்று தான் வரணும். சரிங்களா? ஸ்டெப்பாக தான் வரணும். இதே மாதிரியே கீழே அந்த லீஃபோட ஷேப் முடிகிற வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமாவும் இந்த பக்கம் அந்த பக்கம் போட வேணாம். ஒன் சைடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் கிடைக்கும். இவ்வளோ தான். இதே மாதிரி தான் மேலே ஒரு செயின் கீழே ஒரு லாக் போட்டு முடிச்சுருங்க. இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி செயின் லாக்கு இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் கடைசி வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு வந்தீங்களா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. அதனால தான் முடிகிற வரைக்குமே இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு இந்த பக்கம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஃபில் பண்ண சொன்னதே. இப்போ அவுட்லைன் போட்டுக்கோங்க. லீஃபில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குங்க. நான் இம்பார்ட்டண்டான 3 டைப் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஃப்ளை ஸ்டிச் மாடல் மாதிரி தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் க்ளோஸாக ஃபில்லிங்காக போடுறோம். ஓகேங்களா? பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஃப்ளாட் லோட் மாதிரி. இந்த லீஃப் ஃபுல்லாகவே ஃபில்லிங் பண்ணுற மாதிரி செயின் போட்டு மேலே ஒரு லாக்கு செயின் போட்டு மேலே ஒரு லாக்கு கீழே ஒரு லாக்கு. மேலேயும் லாக் போடணும், கீழேயும் லாக் போடணும். இதனுடைய கான்செப்ட் என்னென்னா லீஃபை ஃபில் பண்ணுறது. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸி தான். புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது 2வது டைப்பு. இப்போ 3rd டைப் பார்த்திங்கன்னா ஃப்ளை ஸ்டிச்சே தான். கொஞ்சம் நெருக்கமாக போடுற மாதிரி வரும். ஃப்ளை ஸ்டிச் நல்லா கேப் விட்டு 3 லைன் போட்டிருப்போம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் போட்டு அதை அப்படியே கீழே இறக்கி ஒரு லாக்கு. இந்த பக்கமும் செயின் போட்டு அதை அப்படியே கீழே இறக்கி இழுத்து தான் லாக்கு. இது ஃப்ளை ஸ்டிச்சே தான். ஆனால் இதை லீஃபில் போடுறோம். ஓகேங்களா? நிறைய பேர் ஃப்ளை ஸ்டிச்சை லீஃப்லேயுமே போட்டிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 3 டைப்புமே ஒரே ட்ரீயில் இருக்க மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் தான். இதில் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாய்.